வெல்கம் டு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பீன்ஸ் பருப்பு பொரியல் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வந்துட்டு கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம வந்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கிறேன். ரெண்டுமே நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கிறேன். இது வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் பொடியும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாயும் கிள்ளி சேர்த்துருக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நம்ம வந்துட்டு வதக்கி விட்டுடலாம். இந்த பொரியல் வந்து 2 மெத்தடில் பண்ணுவாங்க. ஒன்று வந்துட்டு அந்த கடலைப்பருப்பு வந்து நான் இப்போ வந்து அரைச்சி அந்த பேஸ்ட் வந்துட்டு இட்லி தட்டில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு பீன்ஸ் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா உதிர்த்து விட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு டைரெக்டாக இது கூடவே தான் சேர்த்துக்கிட போகிறேன். அதுக்கு வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா குறைன்னு அரைச்சி வச்சுருக்கணும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். அது மாதிரி வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி நிறைய சேர்த்துட்டோன்னா ரொம்ப கொலக்கலன்னு ஆயிரும். இப்போ வந்து தண்ணி வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு நல்லா சிம்மில் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சிடணும். இடையில அப்பப்போ நம்ம திறந்து கிளறி விட்டுக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பீன்ஸ் பொரியல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு சாதம், சப்பாத்தி, ரசம், அப்புறம் வந்துட்டு மோர் குழம்பு, அப்புறம் தயிர் சாதம், இந்த மாதிரி எல்லாத்து கூடயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாருமே செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். தேங்க்யூ.